மதுரை அருகே சக்குடியில் நேற்று காவல்துறை வாகனம் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த நிலையில் காவலர்களை கண்டித்து போராடிய மக்கள் இன்று உடற்கூறாய்வு நடைபெறும் மருத்துவமனையில் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள சித்தம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரசாத் என்பவர் தனது மனைவி சத்யா மற்றும் 2 வயது மகன் அஸ்வந்த் மற்றும் தனது அண்ணியான சோனேஸ்வரி ஆகிய 4 பேருடன் இணைந்து நேற்று மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அனந்தூர் கிராமத்தில் நடைபெற்ற உறவினர் இறப்பு சம்பவத்திற்கு தங்களது 2 சக்கர வாகனத்தில் மதுரை சக்குடியாக வந்துள்ளார். பின்னர் அந்த துக்க நிகழ்வில் முடிந்து வீடு திரும்பும் பொழுது மதுரைக்கு சென்று கொண்டிருந்த போது ராமநாதபுரம் மாவட்டம் சரகத்திற்குட்பட்ட அந்த கூட்டுக்குழு குற்ற நடவடிக்கை நுண்ணறிவு கண்காணிப்பு குழு ஆய்வாளர் ஜெயராணி மதுரையில் நடைபெற்ற ஆய்வாளர்களுக்கான கூட்டத்திற்கு சென்றுவிட்டு தனது காவல் வாகனத்தில் சிவகங்கை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த கார் சக்குடி அடுத்த அதிகரை விளக்கு பகுதியில் வந்து கொண்டிருந்த பொழுது ஆய்வாளர் வாகனம் பிரசாத் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருக்கின்றது. இதன் காரணமாக சம்பவ இடத்திலேயே அவரது சத்யாவுடைய குடும்பம் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். அவருடைய உடல் என்பது தற்பொழுது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டு அங்கு பிரேத பரிசோதனை முடிவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் விபத்து உயிரிழந்த 3 பேரின் உடல்களை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையிலிருந்து உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக காவல்துறை வேன் ஓட்டுநரை கைது செய்ய வேண்டும் என்றும் இதற்கு காரணமான 5 பேரும் கஞ்சா போதையில் இருந்ததாகவும் அவர்களே உடனே பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதன் காரணமாக கோரிப்பாளையத்திலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.